அவங்களுடைய வீட்டுல கூட ஒரு சஹாபி என்ன செஞ்சுட்டாரு, சலாத்துல அனுமதி கேட்டாரு, பதில் வரலன்னு அந்த கேப் வழியை அப்படி எட்டி பார்க்க ஆரம்பிச்சார். ரசூலுல்லாஹ் உள்ள இருந்து இதை கவனிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன நிலைமையில இருந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி இங்க இருந்து தோள்பட்ட வரைக்கும் இருக்கும். அவங்க அப்பவே நம்ம வீட்டுல பெண்கள், இப்ப யாரு நம்மளுடைய அம்மாமார்கள், இந்த தேனுக்கு முன்னாடி வரும் ஈர் எடுக்கிறதுக்குன்னு ஒரு சீப்பு வச்சிருப்பாங்க, மரக்கட்டையில செஞ்ச சீப்பு. அது அப்படி கொத்த அப்படி ஒரு முடி அப்படியே சல்லுன்னு எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஈறுகளை கிளீன் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஈர் எடுக்கக்கூடிய சீப்பு அப்பயே இருந்திருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈர் எடுக்கக்கூடிய சீப்பை வைத்து தன்னுடைய தலையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவர் எட்டி பார்த்தார், என்ன செய்யறாரு, அதுக்கப்புறம் எட்டி பார்த்து சலாம் சொல்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அந்த கேப்ல எட்டி பார்த்தீங்களா? ஆமா யா ரசூலுல்லாஹ், முதல்ல தெரிஞ்சுனா இந்த ஈர் எடுக்கிற சீப் போட்டு கண்ணு குத்திருப்பேன் நானு அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸும் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த எட்டி பார்ப்பது, ஒட்டு கேட்பது, இவைகள் அனைத்தும் தனி மனித சுதந்திரத்திற்கு எதிரானது, தனி மனிதனுடைய அந்த பிரைவேசிக்கு ஆபத்தானது. இதை செய்யவே கூடாது. ஒருவருடைய செய்தியை பாதுகாக்க வேண்டும், பேணுதலோடு வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இப்போ இந்த வீணா போன இந்த இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் இப்போ ஒரு செயலியை கம்பல்சரியா எல்லாருடைய மொபைலையும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிருக்கணும்னு சொல்லுது. சஞ்சார் சாதி என்ன இலவாது என்னன்னு சொன்னால் ஒட்டு கேட்கிறது, நம்ம எங்கெங்க போறோம், என்னென்ன பேசுறோம் அப்படிங்கிற அந்த ஆப் எல்லாருடைய மொபைல்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்களவையில என்ன செஞ்சாச்சு, ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணிருக்காங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து அதற்கு ஆட்சேபனை தெரிவித்ததன் விளைவாக என்ன செய்யப்பட்டுச்சு, அதை அப்படியே நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். அந்த சஞ்சார் சாதி மூலமா என்னென்ன நடக்கும், அந்த ஆப்பின் மூலமாக என்னென்ன நடக்கும் சொன்னா, அதை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய உரையாடல்கள் கண்காணிக்கப்படும். அவர்கள் ஏதாவது ரகசிய எண்கள் வைத்திருந்தால் அந்த தகவல்களை மத்திய அரசாங்கம் என்ன செய்யும், அதை எடுத்துக்கொள்ளும், ஒட்டு கேட்கும். இதனுடைய ஒட்டுமொத்த முயற்சி தான் இந்த சஞ்சார் சாதிங்கிற இந்த ஆப்பினுடைய விளைவு. அப்ப இத இந்த கவர்மெண்டே செய்யறதுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஒட்டு கேட்கறதுக்கு உண்டான ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்ல இருக்குது, யாரு கிரிமினல் ஒரு மிகப்பெரிய குற்றவாளியா இருக்கிறார், அவரை பிடிப்பதற்காக என்ன செய்யப்படுகிறது, ஒட்டு கேட்கப்படுகிறது. அவங்களுடைய மொபைல் எங்க இருக்குங்கிறத